Yes, sir. ஓகே, நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது சொல்முறை வழிப்படுத்தல். ஸோ இன் இங்கிலீஷ் we are telling this one as the word processing software, right? ஸோ word processing software தமிழ்ல சொல்லுவோம் நாம சொல்முறை வழிப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் சரியான பல்வேறு வகையான செயற்பாடுகளுக்கு, ஆவணங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அறிக்கைகள் தயாரிக்கிறதுக்கு, அசைன்மெண்ட்கள் நம்ம செய்யறதுக்கு, எல்லா செயற்பாட்டுக்கும் இந்த சொல்முறை வழிப்படுத்தல்ங்கிற ஒரு மென்பொருளை நாம் என்ன செய்யறோம், பாவிச்சுட்டு வரோம். ஸோ இந்த ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்று, அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன சொல்லி பார்த்து நான் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்க தயாரிக்கலாம், அதை வடிவமைக்கலாம், தயாரித்தலும் வடிவமைத்தலும். அதுக்கு முன்னுக்கு படங்கள், முன்னாயத்த படங்கள் அதை உட்புகுத்தலாம். தேவைண்டா நீங்க சேமிச்சு வைக்கலாம், ஸ்டோர் பண்றது. அதே போல எழுத்து பிழைகள் இருந்தால் அதை சரி செய்யலாம். சரி, அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தேர்றண்டு அதுல சர்ச் பண்ணலாம். அதே போல மின்னஞ்சலுக்கு அட்டாச்மெண்ட் ஆக எழுதலாம். அதே போல பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முதல் ப்ரிவியூ பார்க்கலாம், சரியா பிள்ளையான்னு சொல்லி. அது அடுத்தது பார்த்தோம் என்னென்றால் பிரபலமான வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்களும் அவற்றின் உற்பத்தியாளர்களும். அப்ப அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு என்ன நாம பிரதானமாக இப்ப பாவிச்சுட்டு இருக்கிற, நாம பெரும்பாலும் பாவிக்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸிங். அதே போல இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், அதாவது சொல்முறை வழிப்படுத்தல மொபைல் டிவைசஸ்களை நாம் என்ன செய்யலாம், உங்களோட மொபைல் போன்லையும் பிளே ஸ்டோர்ல போய் வேர்ட் ப்ராசஸிங் வேர்ட் டைப் பண்ண அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க என்ன நார்மலாக பாவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், ரைட்? ஸோ இதான் வந்துட்டு என்ன பிரபலமான வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்களும் அவற்றின் உற்பத்தியாளர்களும் நான் ஏற்கனவே பார்த்தோம் இந்த லிஸ்ட், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தோம்டா இன்டர்நெட்லயும் வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை நம்ம எடுக்கலாம், அதாவது கிளவுட் மூலமாக ஒரு நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணாம, ரைட்? ஸோ இணைய சொல்முறை வழிப்படுத்தல் இதுல ஊடாக நிறைய நன்மைகளுக்கு இன்னைக்கு நாம பார்த்தோம். கம்ப்யூட்டர்ல இந்த சாஃப்ட்வேர்களை நாம வந்துட்டு என்ன இன்ஸ்டால் பண்ண வேண்டி வர மாட்டாது. அதே போல நம்ம ஹார்ட் டிஸ்க்ல செப்பரேட்டாக ஸ்பேஸ்கள் வந்துட்டு நம்ம என்ன அலோகேட் பண்ண தேவையில்லை. அதே போல என்ன ஆவணங்களை சேமிப்பதற்கு இணையத்தில் இடம் இருக்கையில் இன்டர்நெட்லேயே என்ன கிளவுட்டாக இது உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் பலதாயினாலும் எந்த கம்ப்யூட்டர்ஸ்லையும் நீங்க என்ன செய்யலாம், இதை ஆப்ரேட் பண்ண கொள்ளலாம், திருப்பி சர்வ் பண்ணத்தை ஓபன் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது இந்த மென்பொருட்களை நம்முடைய ஸ்மார்ட் போன், டேப்லெட், பிசிஸ் இதுகளையும் பாவிக்கக்கூடியது, ரைட்? அடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த எம்எஸ் வேர்டை எப்படி ஸ்டார்ட் பண்றேன், ரைட்? ஸோ நான் உங்களுக்கு ஸ்கிரீனை திருப்பி ஃபுல்லி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Right. உங்களுக்கு தெரியும் இப்போ எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணணும்னா there are so many ways, right? So if you type, you have to click this start button. ஒரு வே என்னன்னு சொன்னால் you have to click this start button, right? So then you have to type word, WORD என்று சொல்லி டைப் பண்ணீங்கன்னா வேர்ட் அப் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணா ஓபன் செய்து கொள்ளேலும், அது ஒரு முறை, right? So one of the method in word processing. Then you have to click here blank document. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னீங்க, blank டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த வேர்டு வரும். தேவையில்லை அந்த க்ளோஸ் பட்டன் இருக்கு, க்ளோஸ் பண்ணினா போகும். அப்படி இல்லாட்டி நீங்க கீபோர்ட்ல விண்டோஸ் கீயோட ஆர ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ள டைப் பண்ணணும். இந்த 2 பாக்ஸுக்குள்ள எப்படி வின்வேர்ட், WINWORD சொல்லி டைப் பண்ணி போட்டு ஓகே கிளிக் பண்ணினோம்னா வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேர் வரும். அதுல பிளாங்க் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணா உண்டா விளங்கிட்டமா உங்களுக்கு? இது கிளியர் தானே? ஸோ வாய்ஸ் இட் கிளியர் Yes, மை sir. மெசேஜ், ரைட்? அடுத்தது பார்த்தோம் என்றால் இந்த எம்எஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா இதுல ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்கு, அது ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த முதலாவது பார்த்தோம்னா டைட்டில் பார்ன்னு சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோம் தலைப்பு பட்டை. ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று வேர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணினீங்கன்னா அதுல மேலுக்கு இருக்கு, நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ்ல பேர் கொடுக்கீங்களோ அந்த பேர் மேல் பக்கத்தில் என்ன காணப்படும், நான் காட்டப்படும். என் இடைமுகத்தின் மேல் பக்கத்தில் காணப்படும் இது தற்போது திறக்கப்பட்டுள்ள ஆவணத்தின் பெயரை காட்டும். இது சிறுப்பித்தல் பொத்தான், பெரிதாக்குதல் பொத்தான் மற்றும் மூடுதல் பொத்தான் ஆகியவற்றை கொண்டுள்ள. அப்ப இதுல என்ன மேக்சிமைஸ் பண்ணலாம், அதே போல மினிமைஸ் பண்ணலாம், அதே போல என்ன நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்ப நான் இதுல வேர்டுன்னு சொல்லி சர்ச் பண்றேன் பாருங்க. இப்ப இதுல தலைப்பு பட்டை டைட்டில் பாருங்கிறது எங்கண்டால் இருக்கு நிறைய பாருங்க. இப்ப இந்த டாக்குமெண்ட் 1 சொல்லி என்கிட்ட காட்டுது, இதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் 1 நிறைய தான் தலைப்பு பட்டை டைட்டில் பார்னு சொல்றோம். இப்ப நம்ம வேற ஒரு நேம் ஒன்று கொடுத்து சேவ் பண்ணினோம்னா அது என்ன செய்யும், வந்துட்டு வேற ஒரு நேம்ல வந்துட்டு என்ன செய்யும், அப்பியர் ஆகும். நான் சேவ் பண்றேன், ஜிட்ன்னு சொல்லி அடிக்கேன், ஜிட்ன்னு சொல்லி டைப் பண்ணி போட்டு நான் என்ன செய்யறது சேவ் பண்றேன். இப்ப எப்படி மாறுறீங்க இந்த தலைப்பு பட்டை டைட்டில் எப்படி மாறுறீங்க சொல்லுங்க பாபம். டைட்டில் எப்படி மாறுறீங்க இப்ப விடத்த பாருங்க. இப்ப ஜிட்ன்னு சொல்லி விளங்குதா உங்களுக்கு?
ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் ஒன்று இருந்தது. இப்போ நான் புது நேம் ஒன்று கொடுக்கையும் அந்த நேம் வந்துட்டு என்ன விடத்தா அப்பியர் ஆகுது. விளங்கிட்ட எல்லாருக்கும் கிளியரா கிளியர் இல்லையா? எஸ். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? விளங்கிட்டா விளங்க இல்லையா? விளங்கிட்டா? எஸ், யூ ஹேவ் டு டெல் மீ த ஆன்சர்ஸ். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? விளங்கிட்டா விளங்க இல்லையா? தலைப்பு பட்டைங்கிறது என்னென்றால் டைட்டில் பார்னு சொல்றோம். டாக்குமெண்ட்ஸ்ல ஓபன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அதுல மேலுக்கு பேரை காட்டும் பாருங்க, ஜிட்னு சொல்லி இருக்கு. அப்படி நீங்க என்ன பேரை சேவ் பண்ணாலும் அந்த நேம் வந்துட்டு உங்களுக்கு முன்னுக்கு அப்பியர் ஆகும். அதான் தலைப்பு பட்டைன்னு சொல்லுவோம். விளங்கித்தானே எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, எழுதி Yes, கொடுங்க. sir. ஓகே, இதை நோட் பண்ணி கொள்ளுங்களா. ரைட், ஓகே. ஹேவ் யூ ரிட்டன் திஸ் ஒன்? எழுதிட்டீங்களா அது? எஸ். Yes, sir. ரைட், அப்போ உங்களுக்கு விளங்கிட்ட இது டைட்டில் பார் தலைப்பு பட்டை என்ன நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ஸை ஒன் பண்ணக்குள்ள, ரைட்? ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்ஸை ஒன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆக மேலுக்கு இருக்கிற அந்த டைட்டில் பாரை சொல்றதான் தலைப்பு பட்டை. இதுக்கு என்ன நேமை கொடுத்து நீங்க சேவ் பண்றீங்களோ அது நேம் அதுல அப்பியர் ஆகும். ரைட், ஓகே. அடுத்து பார்த்தோம்னா எம்எஸ் வேர்ட் இடைமுகத்தின் பிரதான பகுதிகள். இப்போ எம்எஸ் வேர்ட் எடுத்தோம்னா ஒவ்வொன்றா சொல்லிக்கிறது. என்ன போல்ட் பண்ற, எழுத்த தடி பார்க்குற, இவங்களுடைய எக்ஸாமுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எழுத்த சரிவு, அண்டர்லைன் பண்ற, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்படி ஒவ்வொன்றாக என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், ஸோ இப்போ எடுத்தோம் என்றால் எம்எஸ் வேர்ட் எடுத்தோம் என்றால் இப்போ நான் உதாரணமாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். அப்ப இந்த எழுத்த பெருசாக்கணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், இதில் பாருங்க, இந்த ஏல அம்பு குறிமையல் நோக்கி பெருசு, இன்க்ரீஸ் த ஃபont சைஸ். சரியானே? அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்றால் இது பக்கத்தில் இருக்கிறது ரிடியூஸ் த ஃபont சைஸ், குறைக்கிறது. ரைட்? அதே போல சேஞ்ச் கேஸ் என்று சொன்ன
எல்லாத்தையுமே கேபிட்டலுக்கு ஆக்குறண்டாலும் ஆக்கலாம், அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி என்ன எல்லாத்தையும் சிமோல், அப்படி என்ன சென்டென்ஸுக்கு வராப்பல, அப்படி என்ன டொக்குல்டா டொக்கல் கேஸ் ஆரம்பத்தில் லெட்டர் ஸ்மாலா வருது, ரைட். அப்படி அப்படி கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். இப்படி ஒவ்வொரு மாதிரியும் என்ன நம்மளுக்கு வந்துட்டு என்ன இந்த சேஞ்ச் கேசரி. அதே போல பொன் கலர் உங்களுக்கு விரும்பின நினைஞ்ச கலர்கள் வந்து கொடுக்கலுமே, ரைட். அதே போல போல்ட் பண்ற தடிப்பாக்குறா அகல். அதே போல இட்டலிங் அண்டர்லைன், அதே போல யூ என்ன அண்டர்லைன் பண்ணலாம், ரைட். ஸோ அதே போல என்ன ஸ்ட்ரைக் த்ரூ. இப்போ இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் போயும்னு சொல்லி உண்டை செஞ்சு பட்டி காட்டிப்பான், அப்படி பாவிக்கிறது. அதே போல அடுத்தது பார்த்தோம் என்றால் நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம், சும்மா சொல்றேன் உங்களுக்கு சரியா. அடுத்த விஷயம் பாருங்க. இப்போ நாம ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லி டைப் பண்றது சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். உதாரணமாக ஃபர்ஸ்ட் எஸ்டி வருது, எஸ்டியை மேலுக்கு ஆக்கணும்னா நாம பாவிக்கிறது என்ன, இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட். விளங்குதா? சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ குறியீடுகள் எழுதக்குள்ள H2O அப்படி எழுதக்குள்ள H2O இந்த 2 கீழுக்கு ஆக்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ட். விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா விளங்கலையா? ஓகே. அதே போல அடுத்து பாருங்க, இதை நம்ம பின்னுக்கு டீப்பா நிறைய விஷயங்கள் பார்ப்போம், இல்லை சும்மா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. அதே போல அலைன் பண்றது, சென்டர் அலைன் சென்டருக்கு வரும். அதே போல அடுத்து என்ன ரைட் அலைன், அதே போல என்ன லெஃப்ட் அலைன், ஜஸ்டிஃபை. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம நிறைய விஷயங்களை இப்படி செய்யலாம். அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்றால் ரிப்பன். ரிப்பன்ங்கிறத வந்துட்டு என்ன ரிப்பன் சொன்னா இப்போ நம்ம இதை மொத்தமாக சேர்த்து சொல்றோம். நிறைய பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் இப்போ எல்லாம் வருது, ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், ரிஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், அப்படிதான் இதுக்குள்ள வர எல்லா விஷயத்தையும் சேர்த்து கொமனா சொல்றதா நாம ரிப்பன் சொல்லி சொல்லுவோம். விளங்கிட்டா? அண்டர்ஸ்டூடா நாட்? விளங்கிட்டா விளங்கலையா? அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதான படி. ஓகே. ரிப்பனுங்கிறது இந்த டெப்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ள வர டயலாக் பாக்ஸ் லான்ச் பட்டன் பாருங்க, கிளிக் பண்ணா அடிஷனல் கொண்டு வருது. ஸோ அதே இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா சொல்றதா நாம ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நீ தானே ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், ரிஃபரன்ஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்று, இதுக்குள்ள இருக்கிற கமாண்ட்ஸ், இதுக்குள்ள இருக்கிற டயலாக் பாக்ஸ் லான்ச் பட்டன் எல்லாத்தையுமே நாம சேர்த்து சொல்றதான் ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்டர்ஸ்டூட்? விளங்கிட்டா விளங்கலையா? ஓகே. இதான் ரிப்பன் தமிழ்ல சொல்லுவோம் நாம சொல்லுவோம், ரைட். ஸோ டெப்ஸ்களை குறிக்கிற டெப்ஸ், ப்ரூஃப், பட்டன்ஸ், டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கியுள்ள விசேட அம்சமாக ரிப்பன். எம்எஸ் வேர்ட் 2017 அதுக்கு பிறகு வந்த வேர்ஷன்கள்லாம் இந்த ரிப்பனுங்கிறது வெளிவந்த பதிப்புகளில் மட்டுமே காணப்படும். 2003ங்கிறது பழைய வேர்ஷன், அதுல இந்த ரிப்பன் இல்லை, மெனு தான் இருந்துச்சு. ஸோ ரிப்பனில் பின்வரும் டெப்ஸ்கள் காணப்படும். நான் சொன்ன போல ஹோம் டெப், இன்சர்ட் டெப், பேஜ் லேஅவுட் டெப், ரிஃபரன்ஸ் டெப், மெயிலிங் டெப், ரிவ்யூ டெப், வியூ டெப், ஹோம் டெப். அதே போல ஹோம் டெப் எடுத்தோம்னா அதுக்குள்ள குரூப்ஸ், கிளிப்போர்ட், ஒன் பேராகிராஃப், ஸ்டைல்ஸ் அண்ட் எடிட்டிங் போன்ற குரூப்ஸ்கள் காணப்படும். ரைட், எழுதி கொடுங்க. அதை இப்போ ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம், நோட் பண்ணி கொடுங்க.
Yes, have you written this one? எழுதிட்டீங்களா அது? No, sir. எழுதியாச்சு. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? எஸ், கன்ஃபார்ம். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல சார். ஓகே, குயிக்கா ஃபினிஷ் பண்ணுங்களா? ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தோம் என்றால், ரைட், ஸோ அடுத்த பார்த்தோம்டா எம்எஸ் வேர்ட் இடைமுகத்தின் பிரதான பகுதிகள், சொல்முறை வெளிப்படுத்தல், ரைட், ஸோ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் பிரதான பகுதிகள். அடுத்து பார்த்தோம்னா குயிக் எக்ஸஸ் டூல் பார். இதை நம்ம தமிழ்ல சொல்லுவோம் துரித பிரவேச கருவிப்பட்டைன்னு சொல்றோம். ஸோ இது ஃபைல் மெனுவிற்கு மேற்புறமாக காணப்படும். இதில் பதிய ஆவணத்தை பெறல், ஆவணத்தை சேமித்தல், ரைட். ஸோ இதுல என்ன நீங்க புது டாக்குமெண்ட்ஸ்கள் எடுக்கலாம், புதிய, ரைட். ஸோ பானா அடிப்படை புதிய ஆவணத்தை பெறல், ஆவணத்தை சேமித்தல், செய்த செயற்பாட்டை விடுவித்தல், விட்ட செயற்பாட்டை திரும்ப செய்தல் போன்ற வசதிகள் காணப்படும். ரைட். செயற்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை விரைவாக செயற்படுத்துவது இது உண்டு. இப்ப பார்த்தோம்டா நான் இது ஒரு மிஸ்டேக் உண்டு, டைப்பிங் மிஸ்டேக். ரைட். ஸோ தேவையான கட்டளை விரைவாக. ஓகே, இப்போ இதில் பாருங்க, நான் காட்டுறேன். இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார், ரைட். குயிக் எக்ஸஸ் டூல் பார்னு எடுத்தோம்னா நிறைய குயிக் எக்ஸஸ் டூல் பார். நான் ஃபைல் ஸ்டெப்புக்கு, ஃபைல் மெனுவுக்கு மேலே இருக்கிறது இந்த சேவ் பட்டன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணி போட்டு அவசரமாக சேவ் பண்ணோன்னா அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணால் சேவ் ஆகும். அதே போல் நீங்கள் டைப் பண்ணது பழைய நிலைமைக்கு வரணும். இது இல்லை அப்புறம்னு சொன்னால் நம்ம குறி பாருங்க, அன்டூ பண்ணுறீங்க, ஷார்ட்கட் கண்ட்ரோல் Z அதை பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ரீடு, திருப்பி பழசி வேணும் அடிச்சதுன்னா ரீடு கண்ட்ரோல் Z, அதே போல என்ன கண்ட்ரோல் Y. அதே போல புது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கொண்டா நியூ பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் கண்ட்ரோல் என்ன அப்படி ப்ரெஸ் பண்ண என்ன உங்களுக்கு பெருது. இப்படியான அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை குயிக்கா செய்யறதுக்கு வேண்டி பாவிக்கிறதா இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார். விளங்கிட்டப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டா? ஓகே, எழுதி கொள்ளுங்களா? ஓகே, யூ கேன் நோட் இட் டவுன். எழுதி கொள்ளுங்க.
Right. Have you written this one? எழுதிட்டீங்களா அது? Om sir. Right. எல்லாரும் எழுதிட்டீங்களா? Have you all written? Also. Yes sir. Right. Okay. Yes sir. அடுத்தது பார்த்தோம் என்றால் எம்எஸ் வேர்ட் இடைமுகத்தின் பிரதான பகுதிகளில் சொல்முறை வழிபடுத்தல் இடைமுகத்தின் பிரதான பகுதிகளில் டயலாக் பாக்ஸ் லான்ச். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா மேலதிகமான தகவல் இப்ப நான் காட்டுறேன். நாடாவில் உள்ள உபகரணங்களுக்கு மேலதிகமான உபகரணங்களை பெற்றுக்கொண்டு ஆவணங்களை தயாரித்துக் கொள்ள உதவும் கருவிகளாகும். இதுல பாருங்க எம்எஸ் வேர்ட் எடுத்தேன்டா நான் டயலாக் பாக்ஸ் லான்ச்ங்கிறது என்றால் இதுல பாருங்க ஒவ்வொன்று மேலதிகமா அந்த லான்ச் பட்டன் தான் டயலாக் பாக்ஸ் லான்ச், கிளிப் போர்ட் லான்ச், அதே போல டயலாக் பாக்ஸ் லான்ச் போத பொன் குரூப், அதே போல பேராகிராஃப் ஒரு அம்புக்குறி ஒன்றை பாருங்க. உதாரணமாக இதுல இருக்கிற விஷயத்துக்கு மேலதிகமா அந்த பொன்ஸ் வேற டைப் சேஞ்ச் பண்றா நாம என்ன செய்யலாம், அப்படி சேஞ்ச் பண்ணலாம். அதே போல பொன் சைஸை கூட்டுறா இல்ல கூட்டுவோம், நாம் இப்படி கூட்டுவோம். அதே போல இங்கிலீஷ் இதுல அந்த பட்டன்ல அப்படி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்கே நாம கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட், அப்படி அப்பர் கேஸ் எல்லாம் கேபிட்டல். அதே போல கிளியர் ஃபார்மேட்டிங்னா பழைய நிலைமை வரும். இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடியதான் இந்த இது. அதே போல என்ன உங்களுக்கு இட்டலிக்கு கொண்ட வரும். இதுக்கு மேல அதிகமா அந்த உங்களுக்கு தெரியும் செஞ்சது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்கு மேல அதிகமா இன்னும் உங்களுக்கு விஷயம் வேணும்டா இடத்த போய் பாருங்க. இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச் பட்டன் அம்புக்குறி ஒன்று இதை கிளிக் பண்ணினா என்ன செய்யலாம், நீங்க பொன் கலரை இதுல வச்சு சேஞ்ச் பண்ணலாம் விரும்புறது. அதே போல அண்டர்லைன் வேணும் ஸ்டைல்ஸ்கள், அண்டர்லைன் அதில் ஒன்று தானே இதுல வேற வேற ஸ்டைல்ஸ்கள் உங்களுக்கு வேணும் எல்லாம் நீங்க ஆட் பண்ணி கொள்ளையிலும். அதே போல இதுல போல்ட் ஃபோன் சைஸ் இதுலேயும் என்னெல்லாம் நீங்க கூட்டலாம் வேண்டாம். கொடுத்து ஓகே பண்ணுங்க, கொஞ்சம் மாற்றம் நடக்குது வந்துடும். அதே போல படத்தை செலக்ட் பண்ணி போட்டு செஞ்சாண்டா இதுல வரும் ஃபோன் டயலாக் பாக்ஸ் லான்ச் பட்டோல். ரைட், ஃபோன்ட போகிறத மாத்திரம் இருக்கு. ரைட், அதே போல ஃபோன் சைஸையும் கொஞ்சம் கூட்டுறேன். ரைட், அதே போல என்ன அண்டர்லைனுக்கு ஒரு ஸ்டைல் இது பாருங்க மாறுது. விளங்குதப்ப உங்களுக்கு இதான் டயலாக் பாக்ஸ் லான்ச் பட்டோல். அதே போல பேராகிராஃப் எடுத்தாலும் அதுக்கு மிதி என்ன டயலாக் பாக்ஸ் லான்ச் பட்டோல் எடுக்கலாம். இதுல என்ன லைன் அண்ட் ஸ்பேசிங், இதுல என்ன செய்யலாம், நீங்க அலைன்மெண்ட் லெஃப்ட் இதுல என்ன சென்டருக்கு வேணும்னா ஆக்கலாம், இல்லாட்டி என்ன ரைட்டுக்கு வேணும்னா மாற்றலாம். கொடுத்து கூட ஓகே கொடுத்தா சரி. விளங்கிட்டு தானே இது? ஓகே, எழுதி கொள்ளுங்கள். அப்ப Okay sir. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் பார், தமிழ்ல சொல்லுவோம் இதை நிலைமை பட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரியானே? ஸோ இடைமுகத்தின் இடது பக்க கீழ் மூலையில் அமைந்திருக்கும் இது ஆவணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை, தற்போது இருக்கும் பக்கம், தட்டச்சு செய்யப்பட்டுள்ள சொற்களின் எண்ணிக்கை மற்றும் பயன்படுத்தப்பட்டுள்ள மொழி என்பவற்றை பயனருக்கு வெளிப்படும். அப்ப அந்த
இந்த நிலைமைப்பட்டை ஸ்டேட்டஸ் பார் ஊடாக என்ன செய்யலாம் நாம இதை பார்த்தீங்கன்னா அந்த நிலைமைப்பட்டையில இப்ப எத்தனை வேர்ட் டைப் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேஜஸ் இருக்கு, எத்தனை பேராகிராஃப் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இதை பாருங்க, விடத்தை பாருங்க, இந்த வேர்ட்ஸ் தானே கிளிக் பண்ணினா விடத்த டீட்டெயில்ஸ் காட்டுது. எத்தனை பேஜஸ் ஒன்று இருக்கு, வேர்ட்ஸ் 5 இருக்கு, கரெக்டர்ஸ் ஸ்பேஸ் இல்லாம 34, கரெக்டர்ஸ் வித் ஸ்பேசஸோட 36, பேராகிராஃப் எத்தனை 3, லைன்ஸ் 4, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன காட்டுது. நீங்க என்ன ஒரு பேஜ் ஒன்று எடுத்து என்ன செய்யுமாறு நம்ம ஒரு பேஜ் எடுத்தா ஆட்டோமேட்டிக் பேஜ் கூடி போறாப்புல காட்டும். இப்போ வந்து பாருங்க, இல்ல பேஜஸ் 6 வேர்ட்ஸ் இப்படி விளங்குது. அப்ப உங்களுக்கு விஷயம் என்னன்னு சொல்லுது, இதான் நிலைமைப்பட்டை ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லி சொல்லும். விளங்கிட்டா விளங்க இல்லையா? விளங்கிச்சு சார். ஓகே, நோட் பண்ணி கொடுங்களா, அதை நோட் பண்ணி கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே, சொல்லுங்க. சார் வந்து இது ரெக்கார்டிங்ஸ் நீங்க இதுல சென்ட் பண்ணுவீங்களா குரூப்ல? குரூப்ல சென்ட் பண்ணுவேன். நீங்க யூடியூப் சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ண உடனே வரும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. Right, okay, எழுதிட்டீங்களா எல்லாரும்? Have you written this one? எஸ் சார். Right, okay, Yes, எல்லாரும் sir. அப்ப ரைட், ஓகே. இப்ப எல்லாருமே என்ன செஞ்சீங்கன்னா நீங்க லீவ் ஆகி திருப்பி ஜாயின் ஆகுங்களா? இது வந்துட்டு நான் ஸ்டாப் பண்றேன். இப்ப இந்த டைம் லிமிட் ஆகுது. திருப்பி எல்லாரும் லீவ் ஆகி இதே லிங்க் ஊடாக திருப்பி ஜாயின் பண்ணி கொடுங்களா? ரைட், ஓகே. இதே லிங்க் ஊடாக எல்லாரும் திருப்பி ஜாயின் பண்ணி கொடுங்க. சேம் Zoom லிங்க்.